வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராணி புக்கு பார்ப்போம். ராணி புக்கில் வந்து மூளைக்கு வேலை. இதில் 1 by 1 ஆன்சர் சால்வ் பண்ணலாமா? இடமிருந்து வளம் முதல்ல பார்ப்போம். இன்றைக்கி தேதி என்னென்னா 11/4/2026ங்க. சரிங்களா? 1 by 1 பார்க்கலாம். முதல்ல இடமிருந்து வளம். பாலைவன கப்பல்னால் என்னென்னு சொல்லுவோன்னா ஒட்டகம். இடமிருந்து வளம் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. 2 இருந்தாருக்கு. ஒட்டகம். சரிங்க. 1க்கு ஓல ஆன்சருக்கனால ஹிண்ட் எதுவும் கொஸ்டின் இருக்கான்னு பார்ப்போம். மேலிருந்து கீழ். 1 பெண்களின் இடை அணிகலன். பெண்கள் வந்து இடையில் அணியக்கூடிய அணிகலன். ஓல ஆன்சருக்குங்க. எல்லாமே ஈஸியாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒட்டியானம். என்னது? ஒட்டியானம். சரிங்களா? சரிங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 3 பார்வதியை வந்து 5 இடத்துல சொல்லணும். 5 இடத்துல பார்வதி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, பார்வதி அப்படின்னா தேவி, சக்தி, கௌரி அப்படின்னு சொல்லவே. பார்வதி வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மலைமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்வதராஜனுடைய பொண்ணு அப்படிங்கிறனால, இமயமலை ஆண்ட பர்வதராஜனோட பொண்ணுங்கிறனால மலைமகள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன? மலைமகள் அப்படின்னா பார்வதியை தான் சொல்லுவோம். சரிங்க. இதுக்கு 3 மேலேருந்து கீழே இருக்குதான்னு பார்த்தா இல்லை. சரி, அடுத்த கேள்வி. மரம் செடிகளுக்கு ஆதாரமாய் இருப்பது. இதுக்கு ஏதாவது ஹிண்ட் வேணுங்க. ஸோ 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். பின்னால் நடப்ப வச்சு முன்கூட்டியே சொல்பவர். பின்னால் நடக்காத முன்னங்கட்டியே சொல்ல வந்து ஜோதிடர்னு சொல்லுவோம். ஆனால் 7 எழுத்து சொல்லியிருக்காங்கங்க. 7 எழுத்து சொன்னதுனால ஜோதிடர்னு சொல்கிறதுக்கு பதில் இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். என்ன? தீர்க்கதரிசி. அவர் தீர்க்கதரிசிங்க. அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படிம்பாங்க. தீர்க்கதரிசி அப்படின்னா அவருக்கு நாளைக்கு நடக்கக்கூடியது இன்றைக்கி தெரியும். காலத்தை கணிப்பவர்னு அர்த்தம். நாளைக்கு நடக்கிறது இன்றைக்கி சொல்கிறது அப்படின்ட்டு. சரிங்க. இப்போ பார்ப்போம். மரம் செடிகளுக்கு ஆதாரமாக இருப்பது. மரம் செடிக்கு ஆதாரமாக இருக்கிறது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளி, சன்லைட்டு. ஆனால் 2வது எழுத்து இது இல்லை. மண் இல்லை. காற்று இல்லை. நீர். என்னது? நீர். ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன சொல்லணும்? மன்னர் வந்து வேறு என்ன சொல்லலாம்? மன்னர் அப்படின்னா 4 மேலேருந்து கீழே அரசன் சொல்லலாம், வேந்தன் சொல்லலாம். ஆனால் நீல ஆன்சருக்கு அரசர் வந்து என்றைக்குமே நீதியை தவறக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். அதனால் நீதிமான் அப்படின்னு சொல்லலாம். நீதிமானுனாலும் அரசர் தான் சொல்லும். சரிங்க. எண்ணெய் எடுக்க பயன்படும் தேங்காய். எண்ணெயை எடுக்க பயன்படும் தேங்காய். 5 மேலேருந்து கீழே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். தேளுக்கு இருக்கும். தேளுக்கு என்ன இருக்குங்க? தேளுக்கு கொடுக்கல தான் விஷம். 4 எழுத்து. கொடுக்கு. சரிங்க. நீங்கள் கொடுக்குன்னு எழுதிட்டீங்க. ஓகே. இப்போ 5 இடமிருந்து வளம் என்ன சொல்லுவீங்க? எண்ணெய் தயாரிக்கப்படும் தேங்காய். நாமெல்லாம் எண்ணெய் தயாரிக்கணுன்னா தேங்காய் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எண்ணெய் தயாரிக்க பயன்படும் தேங்காய் அப்படின்னா, தேங்காயை வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னு? கொப்பரை தேங்காய். சரிங்க. அடுத்த கேள்வி. தினசரி பத்திரிகை. டெய்லி பத்திரிகையை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, டெய்லின்னு நாள்னு சொல்லலாம், நாளிதழ்னு சொல்லலாம். வார இதழ், நாளிதழ் அப்படின்னு சொல்ல நாளிதழ்னு சொல்லலாம்.
வாரத்துக்கு ஒரு தடவை டெய்லிங்கிறதுக்கு நாளிதழ் அப்படின்னா டெய்லி பத்திரிக்கை. சரிங்க. இப்போ 6 மேலேருந்து கீழே இருக்கா இருக்கு. கேலண்டர்னால் நாட்காட்டி, டெய்லி நாளை காமிக்கக்கூடியது. ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம், நாட்காட்டி அப்படின்னா நாள் காமிக்கக்கூடியது கேலண்டர். சரிங்களா? சரி. இப்போ 7 இடமிருந்து வளம் என்ன? போதி மரத்தடியில் ஞானம் பெற்றவர். பீகாரில் புத்தகயா அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அங்கே வந்து ஒரு போதி மரம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்ட ஞானம் பெற்றவர் யார்? நம்ம கௌதம புத்தர். இடமிருந்து வளம் புத்தன்னு தான் வருது, புத்தன்னு வரல. நீதிமான்னு சொன்னதுனால புத்தன் அப்படின்னு தான் வருது. ஓகே, நீதிமார் அப்படின்னு சொல்ல முடியாது, புத்தன். ஓகே, புத்தம். ஓகே, அந்த போதி மரம்ங்கிறது வந்து நம்ம அரச மரத்தை தான் நம்ம போதி மரம்னு சொல்லுவோம். சரி, இது புத்தங்க கரெக்டாக தான். நாங்கள் 7 மேலேருந்து கீழே செக் பண்ணிக்கலாம். உலகத்தை வந்து என்னென்னலாம் சொல்லுவீங்க? வேறு நேமில் சொல்லணும் அப்படின்னா பதலம், அகிலம், வையம் சொல்லலாம். பூவில் ஆரம்பிச்சுக்கனால புவனம் அப்படின்னு சொல்லலாம். புவனம் அப்படின்னா பூமி தான். புவனம் அப்படின்னா உலகம். ஓகேங்க, அப்போ புத்தன் கரெக்டு. 8 இடமிருந்து வளம் என்ன? முருகனுக்கான நேர்த்திக்கடனில் ஒன்று. அழகு குத்தி காவடி எடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே காவ வந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ காவடி எடுக்கிறது. பழனி மலையில் காவடி எடுக்கிறது தாங்க இருக்கிறதுல விசேஷம்னு சொல்கிறாங்க. அது ஆன்மீகத்தை தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க. சரிங்க. 9 அதிகாலை. 9 மேலேருந்து கீழே இல்லை. ஸோ ட்ரீயில் முடிஞ்சிருக்குங்க. அதிகாலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏர்லி மார்னிங், அந்த சூரிய உதயத்துக்கு முன்னால். இதை வந்து வைகரைன்னு எழுதலாம், ட்ரைன்னு எழுதலாம். அங்கே ட்ரீ வந்துக்க. ஸோ வந்து இதை வந்து புலரி அப்படின்னு சொல்லலாம். புலரினாலும் வைகரைனாலும் ஒன்று தான். பிஃபோர் சன்ரைஸ், அதிகாலை, வைகரை பொழுது அப்படிங்கிறத புலரி, ட்ரீ. ஓகேங்க. ஸோ 11 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? 9 முடிச்சிட்டோம். 11 ஒரு பழம். அதுக்கு வேறு எதாவது ஹிண்ட் இருக்கா? கடலில் எழுவது. கடலில் எழுவது என்னது? அலை. கடலில் எப்போவுமே என்ன பண்ணும்? அலை தான் எழும்போம். சரிங்களா? அலை எழும்புதுன்னு சொல்கிறோம். இப்போ பழத்தை பாருங்கள். 11 இடமிருந்து வளம் ஒரு பழம். அன்னாசி பழம் சொல்லலாம். நம்ம பைனாப்பிளை வந்து தமிழில் சொல்ல போனால் அன்னாசி பழம் அப்படின்னா பைனாப்பிள். ஓகே, பழமும் ஆக்கியாச்சு. ஓகே. ஸோ கல்லில் வந்து உருவம், கல்லில் இருக்க உருவம், கல்லில் உருவம் இருக்குது அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? மேலே சி இருக்குதுங்க, சிலை. சரி. 13 இடமிருந்து வளம் என்ன? சீதை பிறந்த ஊரின் முந்தைய பெயர். சீதை பிறந்த ஊர் அப்படின்னா மிதிலை நகரின் மீதி நிலை யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். ஒரு பழைய தமிழ் பாட்டு இருக்குதுங்க. ஸோ மிதிலை நகரின் மீதி நிலை யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். நல்ல பழைய பாட்டு ஆக்சுவலாக. மிதிலைங்கிறது தான் சீதை பிறந்த ஊர். அதாவது ஜனக ஆட்சி புரிஞ்ச ஊர். அங்கே பூமியை உலையில் பூமிக்குள்ளே வந்து கிடச்ச குழந்தா தான் சீதாதேவி. ஓகேங்களா? அடுத்து இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். குளிர்ச்சியான பால். குளிர்ச்சியான பால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 எழுத்து. இதுக்கு வேறு ஹிண்ட் இருக்குதான்னு பார்ப்போம். அடியின் முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஆக்சுவலாக எதுகை மோனை தமிழில் படிச்சிருக்கீங்கள்ல?
எதுகை மோனை. இங்கே வந்து மோனைன்னு எழுதும். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோ நை. மோனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா முதல் எழுத்து ஒன்றி வருது. 2 வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அம்மா அப்பா. இப்போ இந்த 2 முதல் எழுத்தும் ஒன்றி வருதுன்னா இது வந்து மோனை. 2வது எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, 2வது எழுத்து சேமாக வந்ததுன்னா அது எதுகைன்னு சொல்லுவோம். நம்ம கிளாஸ் எடுக்க போவதில்லை. ஸோ 10 கடைசி இடம் வந்து வளம் என்ன. குளிர்ச்சியான பாலில் வந்து கிடைக்கக்கூடிய பொருள். குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வெயில் நேரத்துக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, மோர் சொல்லுவாங்க. மோர். ஓகேவா? மோர் தயிர் சொல்லலாம், இங்கே மோர் சொல்கிறோம். ஓகேங்க, நான் அன்றைக்கி எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, உங்களுக்காக ஏர்லியாகவே சால்வ் பண்ணிட்டேன். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.